வணக்கம். அடுத்த ஈவெண்ட் சேலத்துக்கு அப்புறம் எங்கே போடலான்னு டிசைட் பண்ணுறச்சே என் டீம் வந்து திரும்பி மெட்ராஸ்லேயே பண்ணலாம். லாஸ்ட் டைம் நிறைய பேர் வர முடியலன்னு சொன்னாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். கீழே லிங்க் இருக்குது. யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணி பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. அப்ராக்சிமேட்லி 102 103 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் தி டே 30-35 பாயிண்ட் ப்ளஸ் இருந்தது. மெயினாக பேங்க் நிஃப்டியை வச்சு ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டியில் மெயினாக பப்ளிக் செக்டர் பேங்க் வச்சு ஏற்றிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் ஏற்றினாலே உங்களுக்கு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் பையிங்னு. இதுதான் மார்க்கெட் ஏற்றிருக்காங்க. அப்போனா இது வந்து சஸ்டெயின் பையிங் தாங்காது அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளோ நாளைக்கு போகிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு சைடில் இன்னைக்கு செய்தி. இன்னொரு சைடில் அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர இன்டென்ஸ் ப்ரெஷரில் இருக்குது. பெருசாக ரிக்கவரி ஆகிற மாதிரி தெரியல. இதில் வந்து இந்த பிக் ஷாட் மைக்கேல் பெரி அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் அனுப்பிச்சு அன்றைக்கி அமெரிக்காவை ஷார்ட் அடித்தவர். பிளானட்டர் அண்டு என்விடியாவை நான் பயங்கரமாக ஷார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே என்ன தெரிய வருதுன்னா, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கிராஷ் வந்து அமெரிக்கன் ஏஐ கேஷ். இதில் ப்ராப்ளம் என்னென்னா, தென் எவ்ரிபடி எக்ஸ்பெக்ட்ஸ் இந்த கிராஷ் அவ்வளோ சீக்கிரம் வராது. எனிவே இட் இஸ் ஹைலி ஓவர் வேல்யூட்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ மைக்கேல் பெரியும் சேர்ந்து இட் இஸ் ஹைலி ஓவர் வேல்யூட் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூட்னு நம்மளுக்கும் தெரியும். மேக்னிஃபிசன்ட் 7 தான் ஓவர் வேல்யூட்னு. நம்ம மேக்னிஃபிசன்ட் 7 பக்கம் போகிறதே கிடையாது. அதை பற்றி நம்ம கவலையும் பட வேண்டாம். தங்கம் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் ஏறும் இறங்கும்னு சொன்னேன். இந்த வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் கிராக் ஆகி இப்போ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. 11,540 ருபீஸில் இருக்குது. இதே ரேஞ்சில் தான் இருக்கும். நூறுரூவா குறைஞ்சதுன்னா 2 நாள் கழிச்சு 100 இறங்கும். பிட்வீன் 4,000 அண்ட் 4,100 அமெரிக்காவில் இருக்குது. இப்போதைக்கு வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன சொல்லும் அப்படிங்கிறத பார்வையில் மார்க்கெட் பார்த்துட்ருக்கு. ஃபெட்ரல் ரிசர்வ் எப்படி சொல்கிறதோ அப்படி தான் மார்க்கெட் அதை புஷ் பண்ணும். ஷார்ட் டேர்மில் எந்த ட்ரிகரும் கிடையாது. இந்தியாவில் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் கோல்டு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் கோல்டு வாங்கியிருக்காங்க. கோல்டு பீஸ் அண்ட் அதர் ஃபண்ட்ஸ் மூலமாக. அதே சமயத்தில் ஜெர்மனி அண்ட் அமெரிக்காவில் நிறைய பேர் எக்ஸிட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் ரொட்டேட் ஆகிறது. திரும்பி வெஸ்டர்ன் வேர்ல்டு கோல்டு எக்ஸிட் பண்ணுறது. இந்தியா சைனா கோல்டாக வாங்குது. சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொன்னதுன்னா, போன வருஷத்தை கன்சிடர் பண்ணுறச்ச இந்த வருஷம் சென்ட்ரல் பேங்க்ஸ் கம்மியாக வாங்கியிருக்காங்க கோல்டுன்னு. ஆனால் சில சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்கங்கிறாங்க. அந்த சிலங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சைனா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேயர். ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் பேங்க்னால் சைனாவை தான் பார்க்கணும். மற்ற பேங்க்கை பார்க்காம இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா கோல்டு வாங்குறது நிறுத்தினா தான் உங்களுக்கு கோல்டில் ப்ரெஷர் வரும். இது கோல்டை பற்றி வந்த செய்தி. பிட்காயின் வந்து ஒரு பெரிய பேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நேற்று வரைக்கும் வந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வைப் அவுட் ஆகிடுச்சு. $95,000 ஆகிடுச்சு. பிட்காயின் இட் சீம்ஸ் டு பி இன் எ கிரிப் ஆஃப் அ பேர் மார்க்கெட்டு. இதை எதுக்கு நான் பிட்காயின்னு சொல்கிறேன்னா, பிட்காயின் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சிஸ். மற்ற வாயில் நுழையாத பேர் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதே வந்து இவ்வளோ தூரம் ப்ரெஷரில் இருக்குது. 11 மாதம் கெயின் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடுச்சுன்னா மற்ற கிரிப்டோலாம் என்ன இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். கிரிப்டோ இஸ் நியூ கோல்டுன்னாங்க. கோல்டு இன்னும் 5% கூட விழலை. ஆனால் இது கிரிப்டோ எவ்வளோ விழுந்திருக்குன்னு பாருங்கள். கிரிப்டோங்கிறது நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு கலெக்டபிள் ஐட்டம். என்றைக்கு வேணால் எப்போ வேணால் கிராக் ஆகலாம். பிட்காயின் பெருசாக கிராக் ஆகிருக்கு. இந்தியா சைனாவில் வந்து கிரிப்டோங்கிறது இல்லீகல். நீங்கள் எதாவது பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாது. இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து இன்றைக்கி இந்தியாவில் நடந்த செய்திகளை பேசுவோம். டாடா மோட்டார்ஸோட Q2 ரிசல்ட்டு சூப்பராக வந்திருக்கு. ஆனால் 76,000 கோடி லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பாதீங்க. அது வந்து ஒன் டைம் கெயின். ஸோ லாபம், கம்பெனி ப்ராஃபிட்டபிள். ஆனால் ரெவென்யூ 13% குறைஞ்சிருக்கு. இந்த ரெவென்யூ குறைஞ்சதுக்கு காரணம் JLRோட நடந்த அந்த சைபர் அட்டாக்கு. அந்த சைபர் அட்டாக்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிக்கவர் ஆகி கம்பெனி சேல்ஸு ஏற ஆரம்பிச்சது, நார்மலைஸ் ஆகிடுச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும்.
ஏன்னா செப்டம்பரில் ஒரு 20 நாள் வந்து ஜிஎஸ்டி கட் வருங்கிறதுனால கேப் இருந்ததை மறந்துடாதீங்க. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லேயும் சூப்பராக ரிசல்ட் வரும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டாட்டாவில் என்ன நியூஸ்னால், நாங்களும் வந்து டொயோட்டாக்கு போட்டியில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஹைப்ரிட் கார் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் டாட்டா என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஹைப்ரிட்லேயும் பண்ண மாட்டோம், நேரோ பெட்ரோல் டீசல்லேருந்து எலக்ட்ரிக் தான் போவோம்னு. ஃபார் தி ஃபஸ்ட் டைம் ஹைப்ரிட் கார்ஸ் பண்ணுவோம்னு டாட்டா சொல்லியிருக்காங்க. எப்போ பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ டாட்டாஸ் இன்னும் பேசஞ்சர் இதை தான் ஷார்ப்பர் ஃபோக்கஸ்னு சந்திரசேகர் சொன்னார். 2 கம்பெனியும் தனியாக பிரிஞ்சுதுன்னா இந்த கம்பெனி இது மாதிரி பிரியும், இந்த சூப்பரான ரிசல்ட்டு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இது இன்னுமே எல்லாருமே இவங்க காரு, இவி அண்டு ஜேஎல்ஆர் தான் பார்ப்பாங்க. அவங்க இவாக்கோ அண்டு பேசஞ்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி 2 ஷேரும் பொத்துன்னு அடிச்சிருந்தாங்க. நம்மளுக்கு இதுதான் சான்ஸு. ஹாக்கியை தூக்கிறச்ச 2 ஷேரையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு ஷேரை தூக்கிட்டு மாட்டிக்காதீங்க. இன்னொன்று ஒரு பெத்த ஆர்டிக்கல் ஒரு கம்பெனியில் வந்திருக்கு, மணப்புரமை முத்தூட் காலி பண்ணிடுச்சுன்னு. ஆமாம், வாஸ்தவம். முத்தூட் வந்து மணப்புரத்தை காலி பண்ணியிருக்கு. அது வந்து பல ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லை, முத்தூட்டில் வந்து 80% லோன் வந்து கோல்டு லோன் கிட்ட இருக்குது. வேற மணப்புரமில் 53-54% தான் இருக்குது. அவங்க மற்ற மைக்ரோ ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன், 2 வீலர் ஃபைனான்ஸ்லலாம் இறங்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சாக்கையும் சீஸையும் கம்பேர் பண்ணக்கூடாது. சாக் வேறு, சீஸ் வேறு. பட் இந்த பெயின் கேபிட்டல் உள்ளே வந்ததே வந்து எதுக்குன்னா, கோல்டு லோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு. ஸோ வருங்காலத்தில் கோல்டு லோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஈவன் மணப்புரம் நம்ம 110 கன்சிடர் பண்ணி நீங்கள் 290 கிட்ட இருக்குது. இதை நம்மளால் தொட முடியாது, அது வைர ஊசி. அதே மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸும் வைர ஊசி. அதனால் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி. இந்தியாவில் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸை செம்ம அடி, தர்மடி, மரணடி வாங்கியிருக்கு. ஏன்னா நம்ம மெயினாக வந்து யூஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ யூஎஸ் நம்ம மேலே சேங்ஷன் போட்டாங்க. தனிஷ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காலலாம் ஸ்டோர் திறந்துட்டாங்கல்ல, அதனால் அவங்க யுஏஇக்கு நகர்த்திட்டாங்க, டமாஸ் வாங்கினதுனால. ஸோ இந்த பெருசாக ரிலீஃப் கிடைக்கலன்னா தனிஷ்கோட ஜுவல்லரியை நம்ம யுஏஇயில் போட்டு யுஏஇலேருந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸு இந்தியாவிலேருந்து பெரிய அடி வாங்கியிருக்கு. இதில் ட்ரம்ப் ஆகவர் இன்னும் ரிலீஃப் கொடுத்துருக்குறாரு. பீஃபு, காஃபி, டீ, பனானா இது மாதிரியான சாப்பாடு பொண்டைங்களுக்கு எக்ஸ்போர்ட் டாரிஃப் கிடையாதுன்னு. அதில் ஷ்ரிம்ப்பு சேர்ப்பாரான்னு பார்த்தா இன்னும் ஷ்ரிம்ப்பை சேர்க்கலை. ஷ்ரிம்ப்பை சேர்த்தாருன்னா இந்தியாவுக்கு அது ஒரு பலன். ஏன்னா அங்கே விலைவாசி ஏறுறதுனால ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. என்னது, இன்ஃப்ளேஷன் ஏறினா ட்ரம்ப்புக்கு ரேட்டிங் குறைஞ்சிருங்கிறதுனால டேரிஃப் அங்கே குறைச்சிருக்காங்க. இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டே டேரிஃப் வச்சே சொன்னோம். சில டேரிஃப் உண்டு, சிலது எக்ஸம்ஷன் கிடையாது, மூக்கை தொட்டி தொட, அதை தொடு, இதை தொடுன்னு கடைசியில் எதிர டேரிஃப்னே தெரியாமல் போயிடும். கர்நாடகா பேங்க் 1 மாதம் 2 மாதம்னு சொல்லி கர்நாடகா பேங்க்கை ராகவேந்திர சாருக்கு 1 இயர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு அவர் தான் எம்டி அண்ட் சிஇஓ. 70 வயசு ஆகிடுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. 70 வயசு ஆகலைன்னா மேபி இன்னொரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்களா இருக்கும். அதனால் அடுத்த 1 வருஷத்துக்கு ராகவேந்திர கர்நாடகா பேங்கை நடத்த போகிறாரு. பெரிய ஸ்பெக்டாக்குலர் நம்மளுக்கு கெயின் வராட்டாலும் ஸ்டெடியாக பிஸ்னஸ் நடக்கும், ஸ்டெடியாக லாபம் வரும், நம்மளுக்கு அதே போகும். அதனால் அது சேஃப் பிஸ்னஸ்ஸு. இப்போ காட்ரேஜ் மாதிரி கம்பெனிலாம் என்ன ரிலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எப்போதும் நம்ம வந்து விமனுக்கு தான் அந்த இது மாதிரி க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்று காசு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆம்பளைங்களும் ஒரு பெரிய கேமு, அவங்களுக்கும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், வைட்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அதனால் க்ரூமிங்கில் ஜென்ஸுக்கு போட்டாங்கன்னா நல்லா பிஸ்னஸ் வரும்னு காட்ரேஜ் ஒரு புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னா, அதே சமயத்தில் பாம்பே ஷேவிங் கம்பெனி ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டர்கிட்ட 138 கோடி ரைஸ் பண்ணி அவங்களும் இந்த கேமில் இறங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்னுக்காக தனியாக பண்ணுற பியூட்டி ப்ராடக்ட் ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்கும். இதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ மோட்டார் செத்த பாம்பு, அது என்ன அடித்தாலும் எழுந்துக்காதுன்னு இந்த அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி மேக்ஸிமம் பெசிமிசம் இருக்கிறச்ச நம்ம ஹாக்கியை தூக்கினோம். நீங்கள் ஹாக்கியை தூக்கினதுலேருந்து ஸ்டாக்கு ராக்கெட்டாக பறக்குது.
நான் எதுக்கு தூக்கினோம்? கடன் இல்லாத கம்பெனி. என்னைக்காவது திரும்பி சுற்றி சரியாயிடும்னு. இப்போ என்னடான்னா எதெல்லாம் அவன் நெகட்டிவாக சொன்னானோ அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சு? அந்த விடா ஸ்கூட்டர் ஓலாவோட விற்கிறதுன்னு. ஓலாவோட ஜாஸ்தி விற்கிறதெல்லாம் ஒரு மெஷர்னால் யார் வேணால் ஓலாவோட ஜாஸ்தி விற்கலாம். எனிவே விடா ஸ்கூட்டர் விற்கிறது அதே ஒரு பெரிய விஷயம். 100 to 125 சிசியில் மார்க்கெட் ஷேர் கண்டினியூஸாக லூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்டி கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மற்ற எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு புது சிஇஓ கொண்டு வந்துட்டாங்க. எல்லா விதத்துலேயும் இவங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸு. இவங்க சிஎஃப்ஓ போய் ஏத்தரில் போர்டில் உட்காந்துட்டாரு. ஸோ நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைக்கி 5% கில்லி மாதிரி தூக்கிடுச்சு. இது மாதிரி ஹாக்கியை தூக்குறது ஏதாவது சான்ஸு கிடச்சா உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஹாக்கியை தூக்கிடுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி. டாடா மோட்டார்ஸில் 2 சைடையும் ஹாக்கி தூக்குற மாதிரி வாய்ப்பு. காட்ரேஜ், பாம்பே ஷேவிங் கம்பெனியெல்லாம் வந்து தனியாக ஒரு செக்மெண்ட்டே பார்க்குறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச ஹீரோ மோட்டார்ஸ் தான். ஹீரோ மோட்டார் கம்பெனி கில்லி மாதிரி தூக்கிடுச்சு. அதே மாதிரி சுமிட்டோமோ கார்பரேஷனு இன்னும் கொஞ்சம் பணத்தை எஸ் பேங்க்கில் போடலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. எஸ் பேங்க்கில் இன்னும் பணம் போடுவாங்கன்னா எப்படி போடுவாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா 26% தான் மேக்ஸிமம் ஒரு கம்பெனியில் காசு போட முடியும், ஒரு சிங்கிள் என்டிட்டி. ஸோ அதனால் எஸ் பேங்க்கில் சுமிட்டோமோ ஃபைனான்ஸு எப்படி காசு போட போகிறாங்க, இன்னும் எவ்வளோ போட போகிறாங்கன்னு தெரியல. பட் மார்க்கெட் நியூஸு சுமிட்டோமோ இன்னும் காசு போட போகிறதுன்னு. இன்றைக்கி ஹாட் டாபிக் நம்ம மார்க்கெட்டில் க்ரோ ஏறுறது தான். க்ரோ அப்படியே ஏறிட்டே இருக்குது. இன்றைக்கும் ஒரு 17% ஏறி இருக்குது. உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் ஏறுதுன்னு. அதை நான் என்னால் வார்த்தையை வாயால் பிடுங்காதீங்க, நீங்களே புரிஞ்சிட்ருப்பீங்க. க்ரோ இன்றைக்கி இன்னொரு 17% ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் பப்ளிக் செக்டர் பேங்க்கெலாம் ஏறி இருக்குன்னா, எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கையும் கொஞ்சம் மர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவை திரும்பி கிளப்பியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், எந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கும் மர்ஜருக்கு அப்புறம் ரிசல்ட் நல்லா கொடுத்ததில்ல. ஸ்டேட் பேங்க் மர்ஜருக்கு அப்புறம் ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது. ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆல்ரெடி அந்த அஃபிலியேட்ஸில் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருந்தது. அதனால் போஸ்ட் மர்ஜரே எல்லாம் மர்ஜருக்கு முன்னாடியே எல்லாம் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணின்றதுனால ரிசல்ட்டு நல்லா இருந்தது. மற்றபடி இப்போ நீங்கள் அலகாபாத் பேங்க்கையும் இந்தியன் பேங்க்கையும் மர்ஜ் பண்ணதுனால நல்லா ஓடிட்டு இருந்த இந்தியன் பேங்க்குக்கு அலகாபாத் பேங்க்கோட கஷ்டம். ஓரியண்டல் பேங்க், தேனா பேங்க்கெல்லாம் இன்னொரு பேங்க்கோட மர்ஜ் பண்ணோன்னா அந்த பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடுச்சு. ஸோ நார்மலாக ஒரு கூடையில் நிறைய நல்ல வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா அதை நம்ம தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணுவோம். ஆனால் ஒரு நல்ல வெஜிடபிள் பேஸ்கெட் 2 அழுகின வெஜிடபிளை தூக்கி போட்டோன்னா அந்த அழுகின வெஜிடபிள் சரியாகாது, நல்லா இருக்கிற வெஜிடபிளும் அழுகிடும். அதே மாதிரி ஒரு பேட் பேங்க்கை குட் பேங்க்கோட மர்ஜ் பண்ணிங்கன்னா குட் பேங்க்கும் பேட் பேங்க்காக தான் மாறுமே தவிர உங்களுக்கு ஒரு சூப்பர் சைஸ் நல்ல பேங்க் கிடைக்காது. அதனால் பப்ளிக் செக்டர் பேங்க்கை மர்ஜ் பண்ணுறது ஒரு நல்ல சொல்யூஷன் இல்லை. ஆனால் அது மாதிரி மர்ஜ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஏற்றிட்டுருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்கை மர்ஜர் பண்ணுறது ஷேர் ஹோல்டர் வேல்யூவை லாங் டேர்மில் டிஸ்ட்ராய் பண்ணும். அதனால் மார்க்கெட்டை ஏற்றுறதுல அர்த்தமே கிடையாது. ஜோதி லேப்ஸ் மோசமான கம்பெனி கிடையாது. ரிசல்ட்ஸு சரியில்லைங்கிறது எந்த எஃப்எம்சிஜி கம்பெனியோட ரிசல்ட்ஸும் சரியில்லை. இந்துஸ்தான் யூனிலீவரோட எஃப்எம்சிஜி வால்யூமும் சரியில்லை. ஐடிசியோட வால்யூம், எஃப்எம்சிஜி வால்யூம் தனியாக பார்த்தீங்கன்னாலும் கம்மியாக இருக்குது. இதனால் ஜோதி லேப்ஸே மோசமானதுன்னு கிடையாது. அதனால் எக்ஸிட் கன்சிடர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மணிபேச்சு.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.